ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கா இல்ல அப்படின்னா ஃபெடரல் பேங்கா எதை வந்து இந்த டைம் வந்து கன்சிடர் பண்ணலாம். இதை பத்தி டீடைலான ஒரு ஆர்டிகல் வந்து இருக்கு. இந்த Q4 யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை பத்தி பார்ப்போம். லோன் growth வைஸ்ல வந்தோம் அப்படின்னா 16% வந்து லோன் growth வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவே ஃபெடரல் பேங்க் வந்து 12% தான். இங்க வந்து 2.8 lakh crore அட்வான்சஸ் வந்து இங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்கு. 2.64 lakh crores வந்து இங்க ஃபெடரல் பேங்கோட அட்வான்சஸ் வந்து இருக்கு. சோ இதுல கிளியரா ஜெயிக்குது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஜெயிக்கிறாங்க. டெபாசிட் growth வைஸ் வந்தோம்னாலும் கூட ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் வந்து ஜெயிக்கிறாங்க. 16% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டெபாசிட் growth வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு. ஃபெடரல் பேங்க் 10% தான் வந்து இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்லயுமே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் ஜெயிக்கிறாங்க. 5.9% மேல வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் இருக்கு. இதே ஃபெடரல் பேங்க் வந்து 3.7% தான் இருக்கு. அசெட் குவாலிட்டி வைஸ்ல இங்க ஃபெடரல் பேங்க் வந்து ஜெயிக்கிறாங்க. நெட் என்பிஏ வந்து 0.20% வந்து இருக்கு. இதுவே இங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 0.40% வந்து இருக்கு. ப்ராஃபிட் growth வைஸ் வந்தோம் அப்படின்னா கூட ஃபெடரல் பேங்க் ஜெயிக்கிறாங்க. 20% மேல வந்து ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. இதே எங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வெறும் 4% ஏறி இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒன் டைம் லாஸா வந்து இந்த ஃப்ராடுலன்ட் கேஸ் வர நடந்துச்சுல, அதாவது இந்த சத்தீஸ்கர் பிரான்ச்ல இதனால ஒரு 645 கோடி ரூபாய் வந்து இங்க புக் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல வந்து இன்வால்மெண்ட் ஆச்சு. இதனால ப்ராஃபிட் வந்து அடி வாங்கிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட இந்த இடத்துல கிளியரா ஜெயிக்கிறது ஃபெடரல் பேங்க் வந்து இருக்காங்க. எஃபிஷியன்சி வைஸ் வந்தோம்னாலும் கூட ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 1% மேல இருக்கு ஃபெடரல் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 0.40% தான் இருக்கு. ஸோ எல்லா மெட்ரிக்ஸுமே வந்து பார்க்கும்போது இங்க ஒரு சில மெட்ரிக்ஸ்ல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் ஒரு சில மெட்ரிக்ஸ்ல ஃபெடரல் பேங்க்கும் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு கம்பெனி நம்ம பார்க்கும்போது இங்க வந்து 5 years லோல வந்து ட்ரேட் ஆகுது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இருக்கு 1.3 என்ற பிரைஸ் புக் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால அதை வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஃபெடரல் பேங்க் வந்து 2 பிரைஸ் புக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.